மெய்யான தேவன் இயேசுவை துதியுங்கள். நீ வாழும் தருவார் என்றே போற்றுங்கள். மெய்யான தேவன் இயேசுவை துதியுங்கள். நீ வாழும் தருவார் என்றே போற்றுங்கள்.
ஆராதனையில ஆவியானவர் ஆளுகை செய்ய நம்ம கொடுக்க போகிறோம். ஆவியானவர் ஆளுகை செய்வார். உன்னை உருவாக்கிய இயேசு மரவா, இயேசு மரவா, உன்னை உண்மை பொழுதீர உன்னை மரவா, இயேசு மரவா, உன்னை உருவாக்கிய இயேசு மரவா. சுருக்கமாக ஆவியில நிறைந்து உற்சாகமா நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளில ஆவியனுடைய செயலுக்கு நாம் எல்லாரும் அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் திரும்ப ஜெபம் ஆராதனைக்காக தேங்க் யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியா. ஜெபிப்போம். தேங்க் யூ ஜீசஸ். சொல்லுங்க. பிரசங்கி 2:13 நாம் வாசிக்கும் போது, பிரசங்கி 2:13 நாம் வாசிக்கும் போது, வாசிங்க. பிரசங்கி 2:13 எடுத்தவங்க வாசிங்க. இருளை பார்க்கிலும் இருளை பார்க்கிலும் எது உத்தமம்? வெளிச்சம். இருள் உத்தமம் கிடையாது. இருட்டு வாழ்க்கை உத்தமம் கிடையாது. இருட்டு பொழப்பு உத்தமம் கிடையாது. இருட்டுக்குள் வாழ்கிறது சாத்தானுடைய வாழ்க்கை. வெளிச்சம் தான் உத்தமம். பிரகாசம் தான் உத்தமம். கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற பிரகாசம் வெளிச்சம் தான் உத்தமம் அப்படிங்கிறதை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. மதியினத்தை பார்க்கிலும் ஞானமாய் இருப்பதுதான் உத்தமம். மதியினமான காரியங்களை நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய சபையும் செய்யக்கூடாது. ஞானமான காரியங்களை, விவேகமான காரியங்களை, புத்தியான காரியங்களை தான் நம்ம செய்யணும். கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஞானம் செய்யக்கூடிய அனுபவங்கள் நமக்கு வர வேண்டும். ஆமென். ஒரு அல்ல சொல்லுங்க. நேற்று ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ராகேயா நிறைய சபைகளை உண்டாக்கி கொடுத்துட்டு வராரு. கொடுத்துட்டு வராரு. யாராவது கொடுப்பாங்களா? கொடுத்துட்டு வராரு. அது அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில நடந்த காரியங்கள். இல்லையா? உண்டாக்குவாங்க, கொடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. உண்டாக்குவாங்க, கொடுப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. சோத்திரம். அப்போ இது ஆத்தும ஆதாய பணியில நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறதை காண்பிக்கிறது. இதுல பணம் சம்பாத்தியம் பண்ணணும், இதுல பேர் புகழ் சம்பாத்தியம் பண்ணணும், இதுல சொத்து சம்பாத்தியம் பண்ணணும், இதுல நம்மை பெரிதாய் காட்டிக்கொள்ள வேண்டும் என்று இல்லாதபடிக்கு நம்ம உத்தமமாய் நம்மை மறைத்துக் கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நம்ம வெளிச்சம் ஏன் இயேசுவை பிரதிபலிக்கிறதான வெளிச்சத்தை உடையவர்களாக நம்ம இருக்க வேண்டும். உத்தம இஸ்ரவேலர்களாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். பிலிப்பியர் 2:22 வாசியுங்கள். பிலிப்பியர் 2:22 வேதம் என்ன சொல்லுகிறது? நன்றாய் கவனியுங்கள். அநேக காரியங்கள்ல நம்ம தாறுமாறா ஓடுகிறதை நம்முடைய சிந்தை நமக்கே சொல்லும், நம்முடைய மனது நமக்கே சொல்லும், நம்முடைய இருதயம் நமக்கே புத்திமதி சொல்லும். பாரு, நீ போறது சரியில்லை. நம்ம இருதயமே நம்மை சொல்லும், சரிப்படுத்தும். வாசிங்க. ஆகையால் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல, பிலிப்பியர் 2:22 தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணம். அல்லேலூயா. உத்தம குணம். நம்முடைய தகப்பனை எப்படி நம்ம கவனிக்கிறோமோ அது போல நம்முடைய குணம் உத்தம குணமா இருக்க வேண்டும். நம்முடைய குணாதிசயம் எப்படி இருக்கிறது? நல்ல குணம் உள்ளவங்க அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லணும். கெட்ட குணம் பிடிச்சவன்
நமக்கு நல்ல குணமே இருக்காது அப்படிங்கிற சாட்சி நமக்கு வரக்கூடாது. உத்தம குணம், நம்முடைய குணாதிசயங்கள்ல உத்தமம் இருக்க வேண்டும். நம்முடைய காரியங்கள்ல உத்தமம் இருக்க வேண்டும். நம்முடைய குணம் என்கிற விஷயத்துல நம்ம உத்தமம் இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள், பழக்க வழக்கங்கள், நம்முடைய குணாதிசயங்களிலே நாம் உத்தமத்தை வெளிப்படுத்த வேண்டும். தேவன் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சுவிசேஷ விஷயத்துல உதவியா இருக்கிறவங்க, சுவிசேஷ ஊழியத்துல உதவியா இருக்கிறவங்க உத்தம குணமுடையவங்க. அந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிப்போம். தகப்பனுக்கு பிள்ளை எப்படி ஊழியம் செய்வான்? எப்படிங்க ஊழியம் செய்வான்? அவன் படித்து வேலைக்கு போய் வருமானம் வந்த பிறகு, தகப்பனே போதும், இனி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்றேன், சாப்பாடு போடுறேன், நீங்க உட்கார்ந்துருங்க, உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன், உங்களை பாதுகாக்கிறேன், உங்க விருப்பத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி தகப்பனுக்கு பணிவிடை செய்து, தகப்பனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து, தகப்பனை கனம் பண்ணி, தகப்பனை துக்கப்படுத்தாம, தகப்பனை சந்தோஷப்படுத்தி வாழ்கிற உத்தம குணம். அல்லேலூயா. நீங்க சபையின் தகப்பனை நீங்க என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, தகப்பன் சொந்த தகப்பனை நடத்துறது போல இந்த சபையின் ஊழியத்தில் இருக்கிற தகப்பனை நீங்க என்ன செய்யணும், கனம் பண்ணணும், துக்கப்படுத்தக்கூடாது. உத்தம குணத்தை நீங்கள் காமிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உங்கள் சொந்த குடும்பத்துல உங்க தகப்பன்மார்களுக்கும் நீங்க அவங்களை துக்கப்படுத்தக்கூடாது, அவங்களுக்கு உதவி செய்யணும். விசேஷமா இன்னொன்னு சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான். அல்லேலூயா. இப்ப இந்த சபை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊழியமே எதுக்காக உருவாக்கப்பட்டது தெரியுமா? யாருக்காக தெரியுமா? இந்த ஊழியம் எதுக்காக உருவாக்கப்பட்டது? சபையில 5 ஊழியர்களை கர்த்தர் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறார்? சுவிசேஷகரை, போதகரை, தீர்க்கதரிசியர், அப்போஸ்தலரை, மேய்ப்பரை எதுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்? அல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 13வது வசனம், 4:13, 5:13 பாருங்க. 4:13 வாசிங்க. அதுக்கு முன்னாடி 10வது வசனம், பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தணும். உங்களுக்குள்ள கசப்பு, பிரச்சனை, பிரிவினை இதெல்லாம் இருக்காரு. எல்லாரும் ஒரே தாயின் பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், எல்லாரும் உத்தம குணத்தை உடையவர்கள். அப்படிங்கிற பரிசுத்தவான்களாகி நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சீர்பொருந்தி, ஒருவர் கனம் பண்ணி, ஒருத்தருக்காக ஒருத்தர் அன்பு செலுத்தி, ஒருத்தருக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி வாழ்கிறது தான் பரிசுத்தவான்கள். அவர்களை சீர்படுத்தி சீர்பொருந்தவும் சுவிசேஷ ஊழியத்தினுடைய வேலை என்று தேவனுடைய வேலை ஒன்று இருக்கிறது. சுவிசேஷ ஊழியத்தின் வேலை என்று ஒரு வேலை சபையிலே இருக்கிறது. அந்த சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையணும். 3 காரியம். ஒன்று சுவிசேஷ ஊழியம் செய்யணும், இன்னொன்று பரிசுத்தவான்களை சீர்படுத்தணும், மூன்றாவது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடையணும். பக்தி விருத்தி இருக்கணும். பக்தி விருத்தினா என்னங்க? பக்தி விருத்தி அப்படின்னா என்னது சொல்லுங்க? ஜெபம் பண்றது, ஸ்தோத்திரம், வேற என்னது? ஆராதிப்பது, தேவனை விசுவாசிப்பது, தேவனுக்காக கொடுப்பது. இதுதான் பக்தி விருத்தி. பக்தி விருத்தி நமக்குள்ள இருக்கணும். பக்தி விருத்தி அடையவும் வாசிங்க. சிலரை 5 வகையான ஊழியக்காரர்களை ஏற்படுத்துறாரு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. இதுல யாரு அதிகாரி? இந்த ஊழியத்துல யாருங்க அதிகாரி? யாரு அதிகாரி சொல்லுங்க சத்தமா. இந்த ஊழியத்துல 5 வகையான ஊழியர்கள், 5 வகையான ஊழியக்காரங்க இருக்காங்களா? இதுல யாரு அதிகாரி? காப்பாத்த மினிஸ்டர் யாரு? யார் அதிகாரி? மேய்ப்பர் தான் அதிகாரி. அல்லேலூயா. இஸ்ரவேல் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அழைத்து தெரியாதபடி இருக்க
அவர்களுக்கு முன்பதாக போக்குவரத்துமாய் இருக்கும்படிக்கு ஒரு அதிகாரியை நாம் நியமிக்க வேண்டும், ஒரு மேய்ப்பரை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி யாரை நியமிக்கிறாங்க? மோசேக்கு பின்னாடி யாரை நியமிக்கிறாங்க? யோசுவாவை நியமிக்கிறாங்க. அப்ப இந்த 5 வகையான ஊழியத்துல ஆளுகை உடையவர், அதிகாரம் உடையவர், பவர் கூட்டின ஆள் யாரு? மேய்ப்பர். ஹல்லேலூயா. பாஸ்டர். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபையின் தலைவர், இப்ப பாஸ்டரையா இருக்காங்கன்னா இவரை போய் போதகரே அப்படி சொல்லக்கூடாது. போதகர் என்னது? அதை விட கீழான போஸ்ட் சொல்லக்கூடாது. அவர் நம்ம என்ன சொல்லணும்? பாஸ்டர் தான் சொல்லணும், போதகர்னு சொல்லக்கூடாது. சபை போதகர்னு சொல்லக்கூடாது, சபை மேய்ப்பர்னு சொல்லணும். ஹல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு சொல்றது? ஆமே. போதகர் யாருங்க? சண்டே கிளாஸ் நடத்துறவங்க, பைபிள் காலேஜ் நடத்துறவங்க, வேத பாடம் நடத்துறவங்க, இவங்கெல்லாம் யாரு? போதகர். பைபிள் டீச்சர் போதகர். ஆனா பாஸ்டர் தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. அப்போ இந்த 5 வகையான ஊழியர், சுவிசேஷகர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, 5 வகையான ஊழியக்காரங்களும் சுவிசேஷ ஊழியத்தை செய்யணும். பாஸ்டர்னா நான் சுவிசேஷ ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சபை நல்ல சுவிசேஷ ஊழியம் செய்து, ஆனால் அதில் விருத்தி அடையும்படியாக அவங்க சொன்ன பாயிண்ட், இந்த வாரத்தில் சொன்ன விஷயம் ரொம்ப பொருத்தமானது. ஹல்லேலூயா. 30 தொண்டு பிரதி எடுத்துக்கொள்ளுங்க. சந்திக்கிறவர்கள் நம்ம பக்தி விருத்தி அடையும்படியாக அநேக காரியங்களை செய்யணும். உங்கள் செயல்பாடுகள் பக்தி விருத்தி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் குணம் உத்தம குணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். கடைசியாக ஒரு 2 வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 24:25 எடுத்தவங்க வாசிங்க. நீதிமொழிகள் 24:25. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வாராம்? அவனை கடிந்து கொள்ளுகிறவர்கள் மேல் பிரியம் உண்டாகும், அவர்களுக்கு உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். உத்தம ஆசீர்வாதம் கிடைக்கும். உத்தம ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. இதுல உத்தமமான ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. ஹல்லேலூயா. சொல்றேன், எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கு, ஆனா நமக்கு வர்ற பணம் எல்லாம் உத்தமமான பணம். ஹல்லேலூயா. நியாயமா சம்பாத்தியம் பண்றோம். அப்படிதான் சாராயம் தான் நம்ம பணம் எடுத்துட்டு வரோம், இல்ல வீட்டு சீட்டு வித்தா பணம் எடுத்து கொண்டு வரோம், இல்ல உத்தமமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. வேலை செஞ்சு சிந்தி படிச்சு எழுதி ஒரு நிர்வாகத்தை கீழே இருந்து சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுத்தி உத்தமமான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இந்த உத்தம ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருகும். ஆமென். உத்தம ஆசீர்வாதங்கள் நம்ம நிரப்பும். இந்த மாதிரி உத்தம விஷயங்களிலே நம்ம சரியா இருக்கும் போது தேவனாகிய கர்த்தர் உத்தம ஆசீர்வாதத்தினால நிரப்புகிறார். அங்க என்ன சொல்லுவார் பாருங்க. பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொல்லுவார் பாருங்க. லூக்கா 19:17. லூக்கா 19:17 எடுத்து வாசிங்க. லூக்கா 19:17 எடுத்து வாசிங்க. எஜமான் பார்த்து சொல்லுவார். நமக்கு எல்லாருக்கும் எஜமான் யாருங்க? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து. எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தம ஊழியக்காரனே, உத்தம ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இரு. கொஞ்சம் விஷயம் தான் அவனுக்கு தந்தேன், சின்ன குடும்பம் தந்தேன், அதுல உத்தமமா இருந்தாய். கொஞ்சம் சம்பளம் தந்தேன், அதுல உத்தமமா இருந்தாய். கொஞ்சம் சின்ன சபை தான் உனக்கு கொடுத்தேன், அதுல நீ உத்தமமா இருந்தாய். எல்லா விஷயத்திலும் நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடினால 10 பட்டணங்களுக்கு அதிகாரி, 10 பட்டணங்களுக்கு அதிகாரி, 10 பட்டணங்களுக்கு அதிகாரி என்கிற ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார். பிள்ளை என்கிற அதிகாரம், பிசாசை துரத்தும் அதிகாரம், ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் அதிகாரம், ஆசீர்வாதத்தை உண்டாக்கும் அதிகாரம். நீங்க போகிற வீடு ஆசீர்வதிக்கப்படும். யோசேப்பு போன வீடு என்ன செஞ்சிச்சு? ஆசீர்வதிக்கும். யோசேப்பு நிமித்தம் அவருடைய வீட்டை என்ன செய்தாரு? ஆசீர்வதித்தார். அந்த வீட்டுக்காரனுக்கு தகுதியான ஆள் கிடையாது, அந்த தலைவன் தகுதியான ஆள் கிடையாது, அந்த பெரிய எஜமான், அந்த வீட்டின் எஜமான் தகுதியான ஆள் கிடையாது. யோசேப்பு அந்த வீட்டில் இருந்ததுனால அவன் நிமித்தம் ஆசீர்வாதம் வந்தது. பிரியமானவர்களே, உங்கள் நிமித்தம் உங்கள் வீடு, உங்கள் பட்டணம், உங்களை கொண்டு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஆரோனின் தரிசனம் டிவி.